மாதிரி இன்றைக்கு பாசையூர் சந்தை நிலவரங்கள் என்ன விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கருப்பாக இருந்தால் கயல் மீன், இது வெள்ளையாக இருந்தால் சரியா ரைட். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாசையூர் இந்த துறைமுக பகுதி, இந்த கடற்பரப்பில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் பாசையூர் சனிக்கிழமையுடைய இந்த பாசையூரில் வந்து கொஞ்சம் மீன்கள் வாங்கலாம்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் அதிகாலை வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன்கள் எல்லாமே பிடிச்சிட்டு வந்து இப்போ கூரல் முறையில் வந்து அங்கே மீன்கள் எல்லாம் வந்து விற்று கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் என்ன மாதிரி இந்த மீன்களுடைய நிலவரங்கள் வந்து போகுது, விலைகள் என்ன மாதிரி போகுது, நேற்று இருக்க விட இன்றைக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சந்தை பரப்புலையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய மேகம் இதில் பாருங்கள், நிறைய வள்ளங்கள் எல்லாம் வந்து இதில் பாருங்கள், ஆகெல்லாம் இதில் மீனெல்லாம் வந்து பிடிச்சிட்டு அள்ளி கொண்டிக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொரு வள்ளங்கள்லையும் மீன்கள் எல்லாம் எடுத்து ஒதுக்கி இல்லை அந்த வியாபாரங்களில் ஈடுபடுறத வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், இந்த பரப்பில் எல்லாம் பாருங்கள் இவ்வளவு விலைகள் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். கொண்டு வர விலைகள் எல்லாம் இதில் வச்சு போட்டு இந்த காய வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, மற்ற இந்த விலைகள் வந்து இந்த பிஞ்சிருந்து அதை வந்து நூலால் தைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து இந்த பகுதிகளில் வச்சு செய்வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மண்ணெண்ணெய் கேனுகள் எல்லாம் எடுத்து எல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கணும். எங்களெல்லாம் ஆக்க அந்த மீன்கள் எல்லாம் வந்து எடுத்து ஒதுக்கி விற்கிறதுக்காக எல்லாம் வந்து இந்த கொண்டு போகிற காட்சிகளை வந்து இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த நங்கூரமாக போடுற அந்த கம்பியல் இதெல்லாம் எடுத்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரு தரம் அந்த வேலைகளை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. என்ன மாதிரி இன்றைக்கு வந்து நிலவரம் வந்து போகுது என்று சொல்லித்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் ஏதாவது மீன்களை வாங்கணும், நான் வீட்டுக்கு தேவையான போட்டு தான் இன்றைக்கு இங்கே வந்தது. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ நண்டு கொண்டு போகிற கையில் வச்சு உங்களுக்கு சந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர பிஸியாக தான் இருக்குது. அப்படியே இங்கால வெளியில் வந்து பாருங்கள், வெளியில் வந்துட்டு இல்லை பாருங்கள், இப்போ ஆக்கள்லாம் வந்து கொண்டிருக்காங்க பாருங்கள், ஆக்களெல்லாம் வந்து கொண்டிருக்காங்க பாருங்கள், இங்கே நிப்பாட்டி போட்டு வலிஞ்சு வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள், காகங்கள் கொக்குள்ள இந்த சின்ன மீன்களை தூக்கிறதுக்காண்டி போடுற பாட பாருங்க. தான் இங்கே பாருங்க, இன்னும் கையில் திருக்கி எல்லாம் வந்து கொண்டு வரேன். தான் இப்படித்தான் வந்து சந்தை வந்து இருக்குது. இன்றைக்கு சனிக்கிழமையுடைய பயங்கர பிஸி. பாருங்க, நண்டு உயிர் நண்டு பாருங்க, இங்கெல்லாம் மீன்களெல்லாம் வந்து போட்டு விற்கிறோம். சின்னதாக ஒரு ஒட்டி சொல்லி இங்கெல்லாம் போட்டு விற்க காட்சியை வந்து காணக்கூடிய பாருங்க. இங்கே கூடிக்கொண்டிருக்கிறாங்க. கூடிக்கொண்டிருக்கிறாங்க. 1500 வந்து அவ்வளோ மீன் வந்து போயிருக்கு. 1500 வச்சு கூறி கொண்டிருக்கிறேன் ஒரு இடத்துல. காலையில் கூறி கொண்டிருக்கேன் பாருங்க. எவ்வளோ இதெல்லாம் கூறி கொண்டிருக்கேன். 1000 மீன்
மீன் வந்துருக்குது, குரல் மீன் வந்துருக்குது, கேள்வி வந்துருக்குது. இங்கே வியாபாரிமார் வந்து இருக்கிறத பார்க்க இதில் பாருங்க, கனவா இருக்குது, சின்ன கனவா அடுத்த சைஸ் சொல்லி இங்கே எல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து இருக்காங்க. இங்கே பாருங்க, இறாலி மீன் எல்லாம் வந்து இதில் பூச்சி வச்சுருக்காங்க. இதில் பாருங்க கூட பாருங்க குவிச்சு வச்சுருக்காரு, குவிச்சு வச்சு அப்படியே எடுத்து எடுத்து ஜல ஆக்களுக்கு நிறுத்தி வைக்கணும். இங்கே வரணும் அப்படியே வியாபாரம் பண்ணி நடந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்க பக்கத்தில் வந்து இந்த மீன்கள் எல்லாம் வந்து இதில் பாருங்க பெட்டிகளை வந்து ஐஸ் அடித்து அப்படியே வைக்கிறாங்க. இது வந்து வெளியில் யாருக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் பாருங்க பெட்டிக்கெல்லாம் அடிக்கணும், வரிசை வரிசையாக அடிக்கி அப்படியே வந்து ஐஸ் போடுறோம். இங்கே பாருங்க நல்லா பாருங்க, கனவாயை பாருங்க, இது வந்து மியூசிக்கலாம் நல்லா வடிவாக பாருங்க, நல்லா இருக்கும். தயாரிப்பு இருக்குது பாருங்க. கனவை எவ்வளோ கனவை? கிலோ 2000 பாருங்க. கனவை இறால் 1600 பாருங்க. இறால் நண்டு என்ன நண்டு இது 2200 கொஞ்சம் வேணும். ஆமாம், நல்ல பெரிய நீலக்கால் நண்டு பாருங்க எப்படின்னு சொல்லி. பாறை என்ன போகுது? பாறை 2200 பாருங்க. நல்ல இது கவலை கவலை 3000 கையில் வந்து பாருங்க. அப்போ 5 வரும் 3000 4 மீன். ஆமாம், இங்கே பாருங்க நண்டு வெளியில் அப்படி எங்கால வெளியிலே வந்து வியாபாரம் நடக்குது. வெளியில் நல்ல அரம்புறமாக வியாபாரம் நடக்குது. இங்கால
அண்ணா வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு பாசையூர் சந்தை நிலவரங்கள் என்ன விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? சனிக்கிழமை கூடி இருக்கு என்ன விலை? ஓகே என்ன இப்போ நண்டெல்லாம் என்ன போகுது? 1500 அவ்வளோ நீங்கள் அப்படி கூறா 600 இருக்கிறீங்க. ரைட்டு ரைட். இதில் எவ்வளோ என்ன இவ்வளோ 800 ஒரு கூறல் மாதிரி அப்படி அப்படியே போட்டு வைக்கணும் 800. இது 3 கும்பலா என்ன 1000 ரூபா கணவாயிரம் இவ்வளோ கிலோ 2000. இது அது கிலோ அப்படி தான் வச்சுக்கிறீங்க. ரைட் 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 ரைட். இதில் பாறையெல்லாம் என்ன போகுது? 1000 ரூபா. ரைட். இது காயலா சரியா காயல் இங்கே இருக்குண்ணே. என்ன ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன கண்டுபிடிக்கிறது? இது மேலே கருப்பாக இருந்தால் கயல் மீன், இது வெள்ளையாக இருந்தால் சிறியா. ரைட் ரைட். சிறியா எவ்வளோ போகுது அப்படியே? 800 கிலோவா? ஒரு மீன் 800. ரைட் ரைட். கயல் 3500. என்ன கயல் மீன் நல்ல விலை டேஸ்டாக இருக்குமே. ரைட் ரைட் ரைட். ஓகே. இது என்ன மீன்? அது மசாரி என்ன? இதுவே எல்லாம் சாப்பிட்ற மீன் தான் நல்லா டேஸ்டாக இருக்குமா? டேஸ்டாக ரைட் 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 ரைட். இங்கே பாருங்க நல்லா மணி வந்துட்டு வச்சு என்ன இருக்கு? முட்டை மேனே. ரைட் ரைட். அதான் அந்த வண்டி பெருசாக இருக்கேண்ணே. இங்கே பாருங்க வண்டி நல்ல பெரிய திரளி. எவ்வளோ திரளி? 1200 கிலோ. ரைட் ரைட் ரைட். இது குஞ்சு இது சரியா திருவல். இதில் 5 மீனும் 1000 ரூபா. ரைட் ரைட். இங்கே கூறி இங்கால வாங்கி வந்து இப்படியே வச்சு இப்படியே இங்கால எடுத்து கொண்டு வைக்கணும். எத்தனை வருஷமா தொழில் செய்றீங்க? அண்டதில் அம்மா ரெண்டு வாலோ. ரைட் ரைட் ரைட். சரி ஓகேண்ணா. ஓகே. அப்படியே இங்கால விலை நிலவரங்கள் வந்து கேட்டோம். அப்படியே இங்கால வந்து பாருங்கள். இங்கால சின்னதாக ஆக்கள் வந்து அப்படியே குடிச்சிட்டு வந்து வந்துருக்கு. இங்கே வரணும் அம்மா எல்லாமே வச்சு வைக்கலாம். இங்கே வரணும் இந்த வெயிலுக்குள்ளையும் இருந்து அம்மா ரெண்டு இதில் மீன் எல்லாம் வச்சு விற்று கொண்டு இருக்கிறான். இங்கே வரங்க இங்கே வரணும். அப்படி எங்கால பாருங்க மீன் எல்லாம் வச்சு வெட்டி கொண்டிக்கிறோம். இங்கால வெட்டு நடக்குது வெட்டு. என்ன தோல் இருக்க போறீங்களா? தோல் ரைட் ரைட். என்ன மீன் இது? ரைட் ரைட். அது தோல் இது உச்சிட்டாமல் இதை வெட்டணுமா? இங்கே பாருங்க உட்டன் மீன் நல்ல உட்டன் மீன் பாருங்க. ரத்தம் பறக்குது அப்படி தலை வெட்டுறோம் தலை. இங்கே அப்படியே லைன் வெட்டி வந்துருக்கு. இந்த சனிக்கிழமையோடைய இன்னைக்கு நிறைய பேர் என்ன மாதிரி. வணக்கம். 2 நாளைக்கு அப்புறமா சந்திக்கிறோம். கொஞ்சம் விட்டு தான் வாரது. எல்லா இடங்களும் சுற்றுறானே. சௌக்கியமா இருக்கு. நீங்கள் தொழில் எப்படி போகுது? சாப்பாடு போகுது. வாய் விட்டு காய்ச்சாலே நோய் விட்டு போயிடும். அதான் மனசில் ஒன்றும் வச்சிருக்கா விட சரி. அதுதான் என்ன வெட்ட கிடக்கா என்ன மீன்? அஞ்சு கிடக்கா. சரி வெட்டுப்போம். ரைட். இல்லை வேறு நான் தொலைச்சி எங்கெல்லாம் அடுக்கடுக்க இருந்து இங்கே இன்னும் நண்டு எல்லாம் படி பண்ணிக்கிறார். அங்கே அம்மா ரால் உடைக்கிறா. இல்லை பாருங்க அங்கே சிலிக்க வெட்டுறார். இங்கே பாருங்க இப்படி எங்கால ஆக்கள் தான் நின்று வேறு கொடுத்து வெட்டி கொண்டு நம்ம வேறு மீனெல்லாம் போட்டு வீடாக இருக்குது. ராஜா வெட்ட பாருங்க. முன்னாள் ஜனாதிபதியோ? வெட்ட பாருங்க.
இங்கே வரணும். இங்கே வந்து அம்மா வச்சு தோண்டிட்டா மகன் வச்சு தோண்டிக்குவோம். இது நடக்கிற பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து வாங்கி நினைக்கணும். ஓகே, இந்தியா விலை நிலவரங்கள் பார்த்துருப்போம். உடல் முறையிலே வந்து விற்று கொண்டுக்கிறாங்க வர இன்றைக்கு. ஓகே, வெளியில் வந்தாச்சு. இன்றைக்கு வந்து சனிக்கிழமையுடைய இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கி மீன்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்லியன் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சனிக்கிழமை நிறைய பேர் வந்தால் அந்த விலை நிலவரங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. உடல் முறையிலையும் வந்து இல்லை மீன்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு களை கட்டிச்சுன்னா சொல்லணும்னு சந்தை சனிக்கிழமை நல்லா இருந்தது. இன்றைக்கி எல்லாரோடையும் வந்து காய்ச்சிருந்தோம், பிள்ளை நிலவங்களை வந்து காய்ச்சிருந்தோம். வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே ஐயா வழியில் கீரை வச்சு வைக்கிறார். என்ன வேலை கீரை எவ்வளோ அப்படி? 100 ரைட் ரைட் ரைட். இங்கே வேறுங்க கீரை எல்லாம் வழியில் வச்சு தங்களுக்காக முடிஞ்சதை ஏதோ வீட்டை வச்சு பிடிங்க வந்து விட்டு கொண்டு வைக்கணும். ஓகே, காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம்.